எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேபி மசாஜ் ஆயில் பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் ஆயில். இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஆயில். மோஸ்ட்லி பேபிஸ்னால இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கேரளாவில் வெந்த வெளிச்செண்ணான்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து உருக்கு வெளிச்செண்ணான்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லா பேபி ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும். 100 ml பாட்டிலில் வருது. 100 ml பார்த்தீங்கன்னா 199 rupees. ஸோ 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட வருது. ரொம்பவே காஸ்ட்லி தான். ஸோ இதை நம்ம வீட்டில் நாமளே எப்படி செய்யலாம், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் வீட்டில் நம்ம எப்படி செய்யலாம் அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கோகோனட் மில்கில் விட்டமின் சி இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ரெகுலராக மசாஜ் பண்ணுறதுனால ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதோட குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு ஷைன் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் சில குழந்தைங்களுக்கு ஸ்கின்ல டார்க் பேச்சஸ் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ பைட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து பிளாக்காக மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு கூட இந்த ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அண்ட் ஸ்கின் ரொம்ப ஃபேர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து என்னோட குழந்தைக்கு டே 1லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஒரு லோஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டெய்லி மார்னிங் இந்த ஆயில் யூஸ் பண்ணி குழந்தைக்கு ஃபுல் பாடி மசாஜ் கொடுக்குறேன். ஸோ ஹேர், ஃபேஸ், பாடின்ட்டு என்டையர் பாடிக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறனால குழந்தைக்கு அந்த ஹோல் டே ஸ்கின் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இப்போது இந்த ஆயில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு இந்த சைஸில் இருக்கிற 2 தேங்காயோட பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆயில் வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் செய்யலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த பாலை வச்சு அப்படியே நம்ம ஆயில் செய்ய ஆரம்பிக்கலாம். செகண்ட் மெத்தட் வந்து இந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு 24 hours கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா பால் தனியாக தண்ணி தனியாக செப்ரேட் ஆகிருக்கும். ஸோ அந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பால் மட்டும் வச்சு நம்ம ஆயில் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக ஆயில் உருகி வர ஆரம்பிக்கும். அதனால குக்கிங் டைம் குறைவாக தான் ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான பாலை அப்படியே வச்சு தான் ஆயில் செய்ய போகிறோம். இப்படி செய்யும்போது ஒரு 5 minutes குக்கிங் டைம் அதிகமாகும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போது நான் எப்படி தேங்காய் பால் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அந்த 2 தேங்காவையும் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், பேஸ்ட் மாதிரி அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னோடய அம்மா தான் தேங்காய் பால் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு நைஸான காட்டன் துணியில் அரைச்சி வச்ச தேங்காயை கொஞ்சமாக பேட்ச் வைஸ் போட்டு நல்லா புழிஞ்சு எடுக்கிறாங்க. இப்படி பண்ணுறனால எந்த ஒரு சாலிட் பார்ட்டிகிள்ஸும் பாலில் விழுகாது. இப்போ நம்ம நார்மலாக ஜூஸ் ஃபில்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறோன்னா சில சாலிட் பார்ட்டிகிள்ஸ் பாலில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் ரொம்ப ப்யூராக ஃபில்டர் ஆகும். அம்மா எப்போதுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ஃபாலோ பண்ணி தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த ஆயிலிருந்து ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அங்கங்கே ஒட்டி பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes கிட்ட ஆச்சு. இந்த ஸ்டேஜில் ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கான டைமு. ஸோ நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஆயில் வந்து பிரிஞ்சு வருது. இந்த தேங்காய் பால் எண்ணெயோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம கண்டினியூஸாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி கருகி போயிடும். இப்போது 15 minutes கிட்ட ஆச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு வருது. லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கோகோனட் மில்கை நல்லா வேக வச்சு அதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா உருக்கி செய்கிறனால தான் இந்த ஆயிலுக்கு மலையாளத்தில் வெந்த வெளிச்செண்ணா ஆர் உருக்கு வெளிச்செண்ணான்னு சொல்கிறோம். இப்போது 20 minutes ஆச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது.
ஆயில் எல்லாம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேணாம். ஏன்னா இந்த கோகோனட் ஆற ஆற அகெயின் ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இப்படி சிம்மில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நான் சொன்ன ஃபேஷியல் அண்ட் பாடி ஸ்க்ரப். ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் கோகோனட்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபேஸ் ஆர் பாடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் அண்ட் ஷைன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப பியூரான சூப்பரான கோகோனட் ஆயில் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்திருந்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு 100 ml ஆயில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப எவ்வளோ தேங்காய் வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். அன்னன்னைக்கு தேவையான ஆயிலை இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.